ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வேற லெவலில் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கு. எஸ்பெஷலி இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்களின் கட்டுப்பாடுகளை கட்டவிழ்த்ததை தொடர்ந்து அமெரிக்காவின் ஏடிஎஸ்சிஎம்எஸ், பிரான்ஸ் மற்றும் யூகேவின் ஸ்கால்ப் இஜி ஸ்ட்ராம் ஷேடோ மிசைல்கள், ஜெர்மனியின் டாரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்களை உக்ரைன் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ரஷ்யாவை தாக்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சதை தொடர்ந்து இதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் உடனடியாக ரியாக்ட் பண்ணாரு. எப்படின்னா, ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதுல புட்டின் சொல்றாரு, they are trying to strangle Russia, it's time to put the west in chokeholdன்னு. அவங்கன்னா வெஸ்டர்ன் நேஷனை குறிப்பிட்டாரு. வெஸ்ட் நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்க. ரஷ்யா எல்லா வகையிலும் கோஆபரேட் பண்ணது, ஈவன் மார்க்கெட்டிங்கும் அண்ட் சில கன்செஷனும் நாங்க அனுமதிச்சோம். பட் இப்ப எல்லாமே கடந்து போயிட்டு இருக்கு. இந்த தடவை நாம அவங்க கழுத்தை பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரஷ்யா மஸ்ட் கீப் பவுண்டிங் டு அச்சீவ் இட்ஸ் டிசையர்ட் ரிசல்ட் அப்படிங்கிறாரு. ரஷ்யா அதன் இலக்கை 8 முறை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. யாரன்னா உக்ரைனை. அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியும், நீ அங்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணா இங்க உக்ரைன்ல குண்டு விழுவோம் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. ஸோ சீஸ் ஃபயரை நோக்கி நகர்த்திய ட்ரம்பின் காய்கள் அனைத்துமே இப்போ கொலாப்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நமக்கு ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்த சமீபத்திய பேச்சிலிருந்து தெரிய வருது. ரஷ்யா தூசி தட்டி இப்ப ஏஞ்சி நிக்கிறாங்க. இனி உக்ரைனுக்கு ஃபேவரா ஏதாவது செஞ்சா அதை அனுபவிக்க போறது உக்ரைன் தான் அப்படின்னு தெளிவா போட்டு நீங்க சொல்லிட்டாரு. இங்க ட்ரம்ப்பையும் நாம சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் மினரல் டீலுக்கு ஆசைப்பட்டு 2 பக்கமுமே ஒரு கேமை விளையாண்டு இருக்காரு. ஒரு பிசினஸ் மேனா யார் எனக்கு மினரல்ஸை தரீங்களோ அவங்களுக்கு சாதகமா இந்த பேச்சை நான் பேசி முடிப்பேன் அப்படின்னு கணக்கு போட்டு இந்த சீஸ் ஃபயரை கொண்டு போயிருக்காரு. ஒரு நேர்மை அவரிடம் இந்த பேச்சுவார்த்தையில இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பிசினஸ் மேனா யாருக்கிட்ட தான் நேர்மை இருக்கும், நீங்களே சொல்லுங்க. உக்ரைன் தரன்னு சொன்னாங்க. ஸோ உக்ரைனுக்கு சாதகமாகவும் புட்டின் ஒரு கிரேசி அப்படின்னு ட்ரம்ப் பேசிக்கிட்டு வர்றாரு. இப்ப இது போக அந்த டாரஸ் மிசைல் நம்ம நினைக்கிறத விடவும் ரஷ்யாவுக்கு ரொம்ப ஆபத்தா போய் முடியக்கூடியது. இதை ஜெர்மனி தான் உக்ரைனுக்கு வழங்கி இருக்கிறாங்க. இந்த ஜெர்மனி வழங்கிய மிசைல்களை கொண்டு ரஷ்யாக்குள்ள இருக்கும் ஏர்பேஸ்கள், நோவோரிசிஸ்குள்ள இருக்கும் போர் கப்பல்களையும் மொத்த மாஸ்கோவையும் உக்ரைனால எளிதா அக்சஸ் பண்ணி அங்க அவங்களால அடிக்க முடியும். இந்த மிசைலை ரஷ்ய ரேடார்களால ஈவன் S-400, S-500 பான்ஸ்டர் மற்றும் ஸ்டெல்த் ரேடார்களால கூட சுலபமா டிடெக்ட் செய்ய முடியாது. காரணம் இதோடைய லோ ஆல்டிடியூட் க்ரூசிங் தான். ஜஸ்ட் பிலோ 100 மீட்டர் ஆல்டிடியூட்ல வெறும் 100 மீட்டர் உயரத்துக்குள்ளேயே, அதாவது 60 மீட்டர் 40 மீட்டர் போன்ற உயரத்திலேயே சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஏற்றி இறங்கி மேக் 0.95 வரை போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவும் லோ சர்ஃபேஸ்ல க்ரூஸ் பண்ணும் காரணத்தினாலேயே இது ஈஸியா எவேட் ஆயிரும் ரஷ்யாவின் அதிநவீன ரேடார் கிட்ட இருந்து. இதோடைய கைடன்ஸ் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா இது முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்கு. அமெரிக்காவின் நேவிகேஷன் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம்ல தான் இது ஒர்க் ஆகும். மோர் ஓவர் தட் இப்போதைக்கு உக்ரைன் டாரஸை F-16 கொண்டு மட்டுமே ரஷ்யாவுக்கு எதிராக ஏர் லான்ச் பண்ண முடியும். அண்ட் ஏர் லான்ச் தவிர வேற எந்த லான்ச் வேரியன்ட்டும் இதற்கு இல்லை. ஆனா இதுக்கே F-16 ஃப்ரேமை உக்ரைன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு இருக்கு. அதை எப்படி உக்ரைன் ரெடி பண்ண போறாங்க இத்தகைய போருக்கு நடுவில் அப்படின்னு எனக்கு தெரியல. இது போக Su-24M அப்படிங்கிற போர் விமானத்துல இருந்தும் இதை லான்ச் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு அதுல முழு கிளாரிட்டி இல்லை. ஆக இப்போதைக்கு F-16 தான் ஒரு லான்ச் பிளாட்ஃபார்மா உக்ரைனுக்கு இருக்கும் ஆப்ஷன். சப்போஸ் இங்க லான்ச் பண்ண தயாராகிறதுக்கு முன்னாடியே உக்ரைனுக்கு டாரஸை ஜெர்மனி வழங்கியிருந்தாங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காது. பிகாஸ் ரஷ்யாவும் ரிப்பீட்டடா உக்ரைனின் ஆமோ டெபாட், கார்கோ ஷிப்ஸ், கண்டெய்னர்ஸ் அப்படின்னு காலி பண்ணிக்கிட்டு வராங்க. கண்டிப்பா உக்ரைனுக்குள்ள டாரஸ் இருக்கும் பட்சத்துல இதை விட முட்டாள்தனமான ஒரு செயல் எதுவுமே இருந்திருக்காது. ஏன்பா நீயே இவ்வளவு சொல்றியே, இதை ரஷ்யாக்கோ இல்ல ஜெர்மனிக்கோ தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படிங்கிற காரணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 1 மாசத்துக்கு முன்னாடியே, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடியே ஃபெட்ரிச், அதாவது ஜெர்மனியின் இப்போதைய சான்சலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெட்ரிச், உக்ரைனுக்கு டாரஸ் தரப்போறோம் அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்காவின் P-8A பொசைடான் மெரிடைம் உளவு விமானம் ரஷ்யாவின் கிர்ச் பிரிட்ஜ் வர நோட்டமிட்டு டேட்டாவை சேகரிச்சு உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மிசைல் வேற கம்ப்ளீட்டா அமெரிக்கன் கைடன்ஸ் சிஸ்டம்ல தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இதை ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் தட் இப்போதைக்கு ஒடிசால வரும் கார்கோ, டிரான்ஸ்போர்ட், கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதும் ரஷ்யாவின் MOD கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத்தனை சந்தேகத்தின் ஆதாரமா வச்சுதான் சொல்றேன், இன்கேஸ் டாரஸ் உக்ரைனுக்கு தரப்பட்டிருந்தால் இதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு. அடுத்த காணொலியில நம்ம இந்த 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட டாரஸுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, அந்த மிசைலை பயன்படுத்தாத மாதிரி எந்த காய் நகரத்துல ரஷ்யா நகர்த்த போறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி #FunKaveri Engine அப்படிங்கிற ஹேஷ்டாக் இந்திய அளவுல எக்ஸ் தளத்துல மிகவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது.
இதோடைய கதை வேற. ஆக்சுவலா F404, F414 மற்றும் அமெரிக்காவின் இன்ஜின் டிலே இதையெல்லாம் தொடர்பு படுத்தி தான் இந்த ஃபண்ட் காவேரி இன்ஜின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆனது. ஆனா இப்ப நாம சொல்ல போற கதை வேற. லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா, டிஆர்டிஓ மற்றும் ஜிடிஆர்இ உருவாக்கின இந்த இந்தியாவின் இண்டிஜினியஸ் காவேரி இன்ஜின் இன்ஃபிளைட் டெஸ்ட்ல பாஸ் ஆகியிருக்கு. இது ரஷ்யாவின் ஐஎல் சீரீஸ்ல வரும் ஒரு விமானத்துல டெஸ்ட் செய்யப்பட்டு இது பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது தொடர்ந்து இந்த இன்ஜினை அடுத்த லெவலுக்கு ஸ்கை ட்ரையல்ஸ்க்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த இன்ஜின் தரும் ட்ரை ட்ரஸ்ட்டை கொண்டு நம்ம கதக் யூசிஏவி அப்படிங்கிற ஹெல்த் யூசிஏவிக்கு நாம பவர் அப் பண்ண முடியும் ஈவன் டெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்ல வருது. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் இந்த காவேரி இன்ஜின் அப்படிங்கிறது ட்ரை ட்ரையல்ஸ்ல முழுமையா பாஸ் ஆகும் பட்சத்துல நம்மளோட பல பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். அது என்ன பல பிரச்சனை அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. அதை பார்க்க ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அடுத்த காணொலியில நாம டாரஸை எப்படி ரஷ்யா சோக் பண்ண போறாங்க, காவேரி இன்ஜினின் லீப் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத கவர் பண்ண போறோம். Until it's signing off from ஆயுதம் அறிவோம். Stay tuned for next video. நன்றி, வணக்கம்.